எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. கிச்சனுக்குள்ள போனாலே ஸ்ட்ரெஸ் ஆகுது. எனக்கு நேரமே இல்லங்க அந்த வீட்டு வேலை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நேரங்கள்ல நெனச்சது உண்டுங்க. அதுக்கு ஒரு சில வழிமுறைகள நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஈஸியா நம்ம வேலைகள முடிச்சுட்டு நமக்கான நேரங்களையுமே ஒதுக்கலாம். ஹாய்! ஐ எம் ஹேமா. வாங்க நம்மளுடைய நேரத்த மிச்சப்படுத்தி எப்படி நம்ம வீட்டு வேலைகளையும் சுலபமா செஞ்சு முடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டு வேலைய அதிகப்படுத்துவதற்கு ஒரு சில காரணங்கள் மட்டும் தாங்க இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோர் திங்ஸ் வீடு நெறைய திங்ஸா இருந்துச்சுன்னா, வேலைகளும் நெறைய இருக்கும். அத தொடைக்கிறது, அத கிளீன் பண்றது, வாஷ் பண்றது, காய வைக்கிறதுன்னு சொல்ட்டு, நம்மளுடைய எனர்ஜிய வந்து இந்த வீடு வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ மோர் திங்ஸ் இருந்துச்சுன்னா, மோர் ஸ்ட்ரெஸ் தான். லெஸ் திங்ஸ்னா லெஸ் ஸ்ட்ரெஸ் தாங்க இருக்கும். உங்க நேரத்த மிச்சப்படுத்துவதற்கு ஒரு சில வழிமுறைகள ஃபாலோ பண்ணாலே போதுங்க. நெறைய இந்த கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னர்ஸ் வாங்கி வந்து குமிக்கிறது. ஆன்லைன்ல பார்த்துட்டு, இந்த கண்டெய்னர் டிசைன் டிசைனா வாங்கி வைக்கலாமா? ஒரே செட்டப்பா அரேஞ்ச் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நெறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வாங்கி குமிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிறணும். இதனால பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆக்குபை ஆகுது. அத கிளீன் பண்ணணும், தொடைக்கணும், அத காய வைக்கணும், எடுத்து திருப்பி அதில வந்து சாமான்கள் கொட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு, இப்படியே நம்ம நேரங்கள் வந்து கிளீன் பண்றதிலேயே போயிரும். ஸோ பெண்கள் வந்து எப்பவுமே சரி, எல்லா இடங்களையுமே வந்து ரொம்ப மினிமலிசமா வந்து மெயின்டெயின் பண்ண கத்துக்கோங்க. இருக்கிற பொருள வச்சு நம்ம எப்படி சமைக்கிறது, வீட்ட நீட்டா வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். 2வது ஒரு மெயினான விஷயம் வந்து கிச்சனோட கவுண்டர் டாப் தாங்க. இந்த கவுண்டர் டாப் எப்பவுமே வந்து ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எல்லா பொருட்களையும் தூக்கி டம்ப் பண்ணாதீங்க. புதுசு புதுசா செடி வைக்கிறது, புதுசு புதுசா வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம் வாங்குறது. இப்போலாம் நான் பார்க்குறேன் இந்த Instagram, YouTubeல இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இது பார்க்குற மக்கள் வந்து அட்ராக்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு, இந்த மாரி குட்டி குட்டி லைட்ஸ் வாங்கி மாட்டுறது, எல்லோ பல்ப்ஸ் வாங்கி மாட்டுறது இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ அத பார்த்துட்டு நம்மளுமே என்ன செய்றோம், இம்ப்ரெஸ் ஆயிட்டு, அது மாதிரி வாங்கி நம்ம பண்ணும்போது, நெறைய பல்ப் வாங்குனா அது காலப்போக்குல அ எண்ணெய் பிசுக்காயிருது. எண்ணெய் பிசுக்காயிட்டு அத வாஷ் பண்றதுக்கு ஒரு டைம் ஆகுது. இதனால பார்த்தீங்களா, நம்மளுடைய நேரம் வந்து அதிகமா வந்து செலவாகுது. நம்மளுடைய பணம் வந்து அதிகமா வந்து செலவாகுது. Instagram அண்ட் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்க்குலாம் வந்து நெறைய வந்து அவங்க டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் விக்கிறாங்க. ஏத்தஸ்டிக்கா வந்து நான் வந்து என் கிச்சன வந்து மெயின்டெயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொமோஷனுக்காண்டி தாங்க ப்ராடக்ட்ஸ் வரும். அவங்களே வந்து என்ன செஞ்சுருவாங்க, அத ப்ரொமோஷன் பண்ணிட்டு தூக்கி ஒரு ஓரமா வச்சுருவாங்க. ஸோ எதுவுமே வந்து அவங்க காசு கொடுத்து வாங்க போறதே கிடையாது. ஸோ நம்மளும் வந்து அத பார்த்துட்டு இந்த மாதிரி தான் என்னோட கிச்சனையும் செட் பண்ணணும், என்னோட வீட்டையும் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. காலப்போக்குல அதுவே வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிருங்க. அதிக பொருட்கள் உள்ள வீடு வந்து எப்போதுமே அதிக எனர்ஜிய வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. கண்டிப்பா வந்து குழந்தைகளோ, ஹஸ்பண்டோ வந்து அவங்கவங்க ஒர்க்க வந்து பார்ப்பாங்க. படிக்கிறது, ஆஃபீஸ் போறேன்னு சொல்லிட்டு. இந்த வீட்ல இருக்க பெண்கள் என்ன செய்வோம், வீட்ட கிளீனா பண்ணணும், மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டே இருப்போம். அடுத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம வீட்ல நெறைய இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம், தேவையில்லாத பொருட்கள், ஆஃபர்ல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உடனே வாங்கியாந்து வீட்ல வந்து குமிச்சுறது. ஆஃபர்ல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிட்டு வர பொருள் உங்களுக்கு தேவையா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. ஒரு பொருள் வாங்குனா 2 பொருள் இலவசம்னு கூட சொல்லலாம். இருக்கட்டும். ஆனா வந்து அந்த பொருள் நம்மளுக்கு தேவை இருந்தால் மட்டுமே வீட்ல வந்து வாங்கியாந்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு புது பொருள் வந்து வீட்ல வாங்கிட்டு வர்றீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு பதிலா வந்து ஒரு பழைய பொருள் இருக்கும் இல்லையா? அத தயங்காம வெளியேத்திருங்க. தேவைப்படுறவங்களுக்கு குடுங்க. அப்படி இல்லாட்டி வந்து டஸ்ட்பின்ல கூட நம்ம போட்டுறலாம். நல்லா இருக்க பொருள வந்து கண்டிப்பா நல்லா யூஸ் பண்ணுங்க. புதுசு புதுசா வந்து வாங்கியாந்து குமிக்க வேணாம். இப்ப நம்ம கிச்சனே எடுத்துக்கிட்டோம்னா, அ 1 மரக்கரண்டி, 2 மரக்கரண்டி இருக்கலாம். அதுக்கு தேவையில்லாம 4, 5 வந்து நம்ம வுட்டன் ஸ்பூன் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் சில்வர் ஸ்பூன் வச்சிருப்போம். ஒரு தோசை திருப்பிக்கு பார்த்தீங்கன்னா, 3 கரண்டி இருக்குங்க. இந்த மாதிரி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, 3, 4 கரண்டி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத இடத்தையும் ஆக்குபை பண்ணிட்டு, நம்மளுக்கு வந்து அத கழுவி கழுவி வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் திங்ஸ் இருந்துச்சுன்னா, அத மட்டும் நம்ம கழுவிட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எவ்வளோ பொருட்கள் நம்ம வாங்கி குமிச்சாலும், நல்ல ஏத்தஸ்டிக்கா, டிசைனா இந்த
மாரி மாடலாக இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல நம்ம வாங்கி வச்சாலும், நம்ம என்னமோ யூஸ் பண்ண போறது, அந்த பழைய கரண்டி, அந்த பழைய பேன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எத வாங்குனாலும் நல்லா யோசிச்சுட்டு வாங்குங்க. அடுத்தவங்க வந்து அவங்க கிச்சன நீட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கக்கூடாது. என்னைக்குமே வந்து கிச்சன் வந்து நம்மளுக்கு சமைச்சு தர இடமாவும், ஒரு ஆரோக்கியத்த குடுக்கக்கூடிய இடமா தான் இருக்கணும். தவிர அந்த கிச்சன் வந்து நம்மளுடைய எனர்ஜிய உறிஞ்சக்கூடியதா இருக்கக்கூடாது. நம்மளுடைய பணத்தையும், நேரத்தையும் உறிஞ்சக்கூடிய விஷயமா இருக்கவே கூடாது. அதில ரொம்பவே வந்து கவனமா இருங்க. கிச்சன்லேருந்து உங்க வீடு வர எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே மினிமலிசமா வச்சுக்கோங்க. மினிமலிசம்னா எதுவுமே நான் வாங்கக்கூடாதா? எனக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடாதா? அப்படின்றது கிடையாது. நீங்க புது பொருள் வாங்குனாலுமே, அதனுடைய தேவை அறிஞ்சு வாங்கணும். பழைய பொருட்கள் அத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமா? வேண்டாமா? ஒரு பொருள் இருக்குன்னா, ஒரு 3 மாசம் வர, 4 மாசம் வர, 6 மாசம் வர கூட நீங்க அந்த பொருள யூஸ் பண்ணவே இல்ல. அது பாட்டுல ஒரு ஓரத்துல அப்படியே இருக்குன்னா, அந்த பொருள் வந்து உங்க வீட்டுக்கோ, உங்க கிச்சனுக்கோ வந்து தேவையே கிடையாது. ஸோ வந்து அதெல்லாம் வந்து உடனடியா வந்து அப்புறப்படுத்திருங்க. தேவையில்லாத இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து தேவைப்படுறவங்களுக்கு வந்து குடுத்துருங்க. எப்பவுமே வந்து மினிமலிசமா வச்சுக்கோங்க. நல்ல எந்த ஒரு பொருள் வாங்குனாலுமே சரி, குவாலிட்டியான தரமான பொருட்கள வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, அது ரொம்ப நாள் வந்து நம்மளுக்கு லைஃப் குடுக்கும். ரொம்ப நாள் நம்ம கூடயே இருக்கும். அடிக்கடி வந்து நம்ம பொருட்கள வாங்கி நம்ம வீட்ல வந்து சேர்க்காம இருக்கலாங்க. நம்ம இந்த மாரி நம்ம வீட்ட வந்து மினிமலிசமா வச்சுக்கிறனால கிச்சன்லேருந்து எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப மினிமலிசமா வச்சுக்கிறனால, பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேரங்கள் அதிகப்படியான நேரங்கள் வந்து மிச்சப்படுது. அதன் மூலியமா நம்ம குழந்தைகளோட ரொம்ப நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சிம்பிளா வந்து சமைக்க கத்துக்கிறணுங்க. ஒரு டிஷ்ஷா செஞ்சுட்டோமா, டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம வந்து கிச்சன விட்டு வெளியேற மாரி இருக்கணும். ரொம்ப நேரம் வந்து கிச்சன்ல உங்க நேரத்த செலவிடுறனால, உங்களோட ஹெல்த்துமே ரொம்ப ஸ்பாயில் ஆகுது. காலப்போக்குல வந்து முட்டு வலி, குதிங்கால் வலின்ட்டு ரொம்ப வந்து நம்ம அஃபெக்ட் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகளே இருக்கணும். அதிக வெரைட்டிஸ் சமைக்கிறேன். என் குழந்தைகள வந்து இம்ப்ரெஸ் பண்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம Instagram, YouTubeல இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னோட இன்னைக்கு வந்து 30வது என் ஹஸ்பண்டுக்கு பிறந்தநாள் 30 வகை வெரைட்டி செய்கிறாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு பின்னாடி ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் குக் பண்ணக்கூடியது கிடையாது. குழந்தைகள வச்சுட்டு நீங்க தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் அடையாம எப்பவுமே பொருட்கள வந்து மினிமலிசமா வச்சுக்கோங்க. அந்த சோசியல் மீடியாவ பார்த்து அதிகமா வந்து இம்ப்ரெஸ் ஆயிறாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆயிறாதீங்க. அவங்க அந்த மாதிரி குழந்தைங்கள நல்லா டேக் கேர் பண்றாங்களே, நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள இந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு லோவா வந்து ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே வந்து கரெக்ட்டா வச்சுக்கோங்க. உங்களுடைய ஹெல்த், அதுக்கப்புறம் உங்களுடைய எனர்ஜி ரொம்பவுமே வந்து முக்கியங்க. அதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்து நம்ம வந்து கத்துக்கிறலாம். ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதோ, அல்லது ஏதாவது ஒரு புதிய ஒரு தொழில வந்து கத்துக்கிறதோ நம்ம பண்ணலாம். ஸோ அதிக நேரத்த வந்து பெண்கள் வந்து கிச்சன்ல செலவிடுறத கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணிறணும். உங்களுக்கான நேரத்த ஒதுக்க ட்ரை பண்ணுங்க. கிச்சன்ல சமைக்கிறன்றது ஒரு பார்ட் தான். ஒரு நாள்ல வந்து 100%ல வந்து 20% மட்டுமே நீங்க கிச்சன்ல சமைக்கிறது, கிளீன் பண்றது அந்த மாதிரி வந்து நீங்க செலவிடணும். 100%ல வந்து ஒரு நாள்ல நீங்க வந்து 80%மே வந்து கிச்சன்லேயே நின்டுகிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கான அடுத்தடுத்த வேலைகள எப்படி பார்ப்பீங்க? உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிகள எப்படி நீங்க பார்ப்பீங்க? யோசிக்கிறதுக்கு இடமே இருக்காது இல்லையா? ஸோ கண்டிப்பா வந்துட்டு கிச்சன்ல நிக்கிற நேரத்த வந்து குறைச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வந்து மினிமலிசமா வைங்க. இப்போ வந்து நம்ம கிராசரிஸ் ஐட்டம்லாம் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த சில்வர் சம்படங்கள்ல வந்து பருப்பு, மிளகாத்தூள்லாம் கொட்டி வச்சிருப்போம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணி குட்டி குட்டி கண்ணாடி கண்டெய்னர வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதன் மூலியமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராடக்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம ஒரு ஷாப்பிங் போம்போது டக்குன்னு வந்து நம்ம லிஸ்ட் எடுக்கிறதுக்கு உதவும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள வந்து பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்ப கடைக்கு போறீங்க, ஒரு மீன் இன்னைக்கு வாங்கி சமைக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு இந்த குட்டி குட்டி மீன்லாம் வாங்குனோம்னா, நம்மளுக்கு கிளீன் பண்ற வேலைகள் அதிகமா இருக்கும். சின்ன சின்ன மீன்னா. இதுவே பெரிய மீன்கள் மாதிரியெல்லாம் நீங்க வாங்குனீங்கன்னா, அங்கேயே அவங்க கட் பண்ணி பீஸ் போட்டுமே கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள வச்சுக்கிறவங்கலாம் ஈஸியா நம்மளுடைய வேலைகள எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பிளான் பண்ணாலே போதுங்க.
இப்ப நம்ம வீட்ல இந்த அலங்கார பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி ஒன்ஸ் நீங்க வந்து வீட்ட வந்து கூட்டிட்டு மாப் பண்ணா போதும். லைட்டா வந்து டஸ்ட் பண்ணா போதும். அதே மாதிரி கிச்சன வந்துட்டு நைட்டு போல நல்லா வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு, சிங்க்க வந்து கிளீன் பண்ணிட்டு, ஜஸ்ட் கவுண்டர் டாப்ப வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு, வெறும் தண்ணியால நம்ம தொடச்சு விட்டாலே போதும். நல்ல கிளீனா பளபளன்னு தெரியும். இதுவே வந்து நீங்க மூலைக்கு மூலை நெறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சு டம்ப் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஃபுல்லா வந்துட்டு அதெல்லாம் எடுத்துட்டு துடைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அத வச்சு ஒரு ஈர துணியால துடைக்கிற மாரி இருக்கும். அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வந்து அத நல்லா சோப் ஆயில் போட்டு வாஷ் பண்ற மாரி எவ்வளோ வேலை வந்து இழுக்குது பார்த்தீங்களா? ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவுமே நல்லதுங்க. அதுவும் இந்த ஆன்லைன்ல வந்துட்டு நம்ம பார்த்துட்டு அடடா! கம்மியா கிடைக்கேன்னு சொல்லிட்டு மோர் திங்ஸ் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வீடு வந்து அழகா இருக்கணும். வீட்டுக்குள்ள வந்தாலே நம்மளுக்கு ஒரு காமா, பீஸா வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். ஸோ வீட வந்து நம்ம நீட்டா வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். டே டு டே லைஃப்ல குழந்தைங்க வச்சுக்கிற வீட்ல வந்து எப்படி எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கறது ரொம்பவுமே வந்து தப்பு. ஸோ இதன் மூலியமா வந்து கொஞ்ச நாள் வந்து அது வந்து நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு மெயின்டெயின் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். போக போக அத வேல பார்த்தே நீங்க டயர்டா ஆயிருவீங்க. ஓஞ்சிருவீங்க. அப்ப நம்மளுக்குள்ள மனசுக்குள்ள என்ன தோணும்னா, நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கோமா, நம்மளால எந்த வேலையுமே பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சுரும். அதுக்கு வந்து நம்ம உடம்போ, நம்மளுடைய மைண்ட் செட்டோ வந்து கண்டிப்பா காரணமே கிடையாது. அதிகமான பொருட்கள் நம்ம வீட்ல சுத்தி நெறைய இருக்கிறனால, ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது. இத எப்படா கிளீன் பண்றது? எப்படிடா இத வச்சு பண்றது? அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சுரும். ஸோ வந்து பொருட்கள் வாங்கி குமிக்கிறத வந்து கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணிக்கிறணும். இப்பல்லாம் அந்த சோசியல் மீடியால பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஏத்தஸ்டிக்கா வந்துட்டு என் பெட்ரூம வந்து ரீசெட் பண்ண போறேன். இந்த கார்னர வந்து நான் சூப்பரா வந்து கிளீன் பண்ணிட்டு, எப்படி வந்து ரீசெட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் மிரர் வச்சுட்டு, சைடுலலாம் வந்து ஃப்ளவர் வச்சுட்டு, ஆர்ட்டிஃபிஷியல் வந்து பிளான்ட் வச்சுட்டு, நடுவுல வந்து இன்னைக்கு வந்து என்னோட ஃபிட் செக் வந்து நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. ப்ராக்டிகலா திங்க் பண்ணி பார்த்தோம்னா, டெய்லி வந்து நம்ம ஃபிட் செக் பண்ண முடியுமா? இப்போ உள்ள அவசர காலத்தில வந்து டக்குன்னு குளிச்சோமா, நீட்டா ஒரு ட்ரெஸ் இருக்கு, அயர்ன் பண்ணோமா, போட்டோமான்ட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டு போய்க்கிட்டே இருப்போம். இது பார்க்குறவங்க என்ன நம்ம நெனைப்போம்னா, ஓ! நம்ம தலையிலேருந்து கீழ கால் வர நம்மளோட ஃபிட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க போல. ஸோ நம்மளும் பை பண்ணி இந்த மாதிரி நம்மள வந்து க்ரூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைக்கிறது உண்டு. பட் அது வந்து தப்பு கிடையாது. ஆனா வந்து அத வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டா கிடையாது. ஸோ அவ்ளோ பெரிய மிரருமே நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது. குழந்தைகள வச்சிருக்க வீட்ல வந்துட்டு, அதெல்லாம் பார்த்துட்டு அட்ராக்ட் ஆயிட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நினைக்கவே கூடாதுங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதிக மணியுமே செலவாகுது. கண்டிப்பா அதே மாதிரி நம்ம வீட்ல உள்ள ஸ்டஃப்ஸ்லாம் ரொம்பவுமே கம்மியா இருக்கும்போது, அன்னன்னைக்கு வந்து நம்ம கிளீன் பண்ணும்போதே வீட்ட பார்க்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. அமைதியா இருக்கும். நெறைய வெளிச்சங்கள் கிடைக்கும். இது வந்து ஒரு மெயினான திங்ஸ். நெறைய வந்து நீங்க வீட்ல வந்து பொருட்கள டம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வெளிச்சமே அந்த வீட்டுக்கு வெளிச்சம், அதுக்கப்புறம் காத்தோட்டமே ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு விண்டோ இருக்குன்னா, அந்த விண்டோவ சுத்தி ஃப்ரீ ஃபேஸ் இருக்கணும். அத சுத்தி எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லாம இருக்கணும். ஸோ, அ அதிகமா வந்து அதெல்லாம் ஃப்ரீயா இருந்தா தான் அதிகமா காத்தோட்டம் வரும். நல்லா வீடுமே வந்து பிரைட்டா இருக்கும். அப்ப வந்து அந்த விண்டோல உள்ள அந்த மிரர நம்ம தொடைப்போம் இல்லையா? அந்த கிளாஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தொடைக்கும்போது, அங்கன எதுவுமே பொருள் இல்லாம இருந்தா தான் வந்து கிளீனா இருக்கும். நம்மளுமே வேகமா வந்து டக்குனு கிளீன் பண்ண மாதிரி ஆயிரும். வீக்லி ஒன்ஸ் மட்டும் கிளீன் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நம்ம பொருட்கள குறைச்சு வீட்ட மினிமலிசமா வந்து மெயின்டெயின் பண்ணோம்னாலே, நம்மளுடைய எனர்ஜி ரொம்பவுமே சேவ் ஆகும். ரொம்ப நாள் வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். ஆரோக்கியமா இருந்தா தான் வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கான எல்லா விஷயங்களுமே பார்க்க முடியும். நம்ம ஃபேமிலிய நம்ம வந்து நல்லா டேக் கேருமே பண்ண முடியும். ஸோ வந்து வீட்ட வந்து எப்பவுமே மினிமலிசமா வச்சுக்கோங்க. மெயினா வந்து கிச்சன்ல அதிக நேரம் நிக்கிறத வந்து நேரத்த செலவிடுறதுமே குறைச்சுக்கோங்க. உங்களுடைய பணமும், நேரமும் ரொம்பவுமே முக்கியங்க. ஸோ நேரம் வந்து ஒன்ஸ் வந்து நம்மள கடந்த நேரம் வந்து திரும்ப வந்து நம்ம பெறவே முடியாது. ஸோ கிச்சன்லேயே நிண்டு உங்க நேரத்த வந்து என்னைக்குமே வீணாக்காதீங்க. ஒரு நல்ல ஒய்ஃபு, குழந்தைகளுக்கு அம்மானா, நாள் முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். விதவிதமா சமைச்சு குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்டின்லாம் கிடையாது. ஒண்ணு சமைச்சா, அதில எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கு, புத்திசாலித்தனமா நேரத்தையும், நம்மளுடைய செலவையும் எப்படி நம்ம வந்து நிர்வகிப்பதுன்றதுல தாங்க திறமையே இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.